இன்னைக்கு நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, பொதுவா எல்லாத்துக்கும் தேவையான விஷயம், நான் பேசுறதே தேவையானதை தான் பேசுவேன், தேவையில்லாத விஷயத்த பேசுறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யாருக்கு இந்த வாஸ்து கோளாறு வரும்? பொதுவா எல்லாருமே போனோம்னா இந்த சனி மூலையில குழி மேடு இருக்குது, தெக்க வந்து பள்ளம் இருக்குது, குழி இருக்குதுன்னு இந்த புத்தகத்துல இருக்கிறது எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டா எல்லாம் படிச்சு விட்டு அவங்க பாட்டுக்கு என்னென்ன வருதோ அத்தனையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் வாஸ்து. வாஸ்து நிபுணர்னு போர்டு போட்டாத ஜோசியர் ஒருத்தருமே இல்லைங்க உலகத்துல. ஏன்னா அந்த லிஸ்ட்ல வந்துட மாட்டிருக்குது, ஜோதிடர்னு அடிக்கிறப்ப அந்த வாஸ்துங்கிற ஒரு ஏடு வந்துட மாட்டிருக்குது. எல்லாமே அப்படி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. அதுல என்ன எதுக்கு நம்ம இதை பேசுறோம்னா, இந்த கலைய முறையா நல்லா பயிலாம இந்த அடிப்படையோட மேலோட்டமா இந்த மூலையில இது இருக்குது, இந்த மூலையில இது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் சில விஷயங்களை சொல்றாங்க. பணத்தை நிறைய விரயம் பண்றாங்க அந்த வாடிக்கையாளர்கள். அப்படி பணத்தை விரயம் பண்ணி அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நிறைய சொல்றாங்க. நம்மளுக்கே தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்குது. அப்ப நீங்க ஒரு ஜோதிடரா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜோதிடத்தை பார்த்தாவே நீங்க ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம், இவன் தலையெழுத்து வாஸ்துனால இவன் அவதிப்படுவானா, இல்ல அவதிப்பட மாட்டாங்களா, இல்ல என்ன மாதிரி சில விஷயங்களை வாஸ்து கோளாறு வருங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நேரடியா அந்த இடத்துல லைவ்ல போய் அவங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அழகா சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்தை பார்த்தாவே. அப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு வாஸ்து கோளாறு வருமா இல்ல வராதா, இல்ல எந்த திசையில அவங்களுக்கு வாஸ்து கோளாறு வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு பதிவு தான் மூத்தாசான் நவமுனைகள் சண்முகல் ஐயா வந்திருக்காரு. அவரோட ஆசையோடு இதை நான் மேடை அலங்கரிக்கலான் இருக்கிறேன். இப்ப பொதுவா வாஸ்துனா என்ன அப்படின்னா, சிம்பிளா நம்ம எப்பயும் பேசுறதுதான். அப்படி ஆரம்பத்திலிருந்து போய் அப்படி முடிச்சாதான் கொஞ்சம் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. யார எங்கெங்க வச்சு அழகு பார்க்கணுமோ அங்க பார்க்கணும். ஐயாவை நான் இங்க வச்சு உட்கார்ந்து அழகு பார்க்கணும்னா இப்படித்தான் வச்சு அழகு பார்க்கணும். இவரை நான் அங்க உட்கார்ந்து வச்சு அழகு பார்த்தேன்னா அது வாஸ்து கோளாறு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார எங்கெங்க உட்கார வச்சு பார்க்கணுமோ அதுதான் அழகு, அதுதான் வாஸ்து. அப்ப இவர் வாஸ்து சாம்ராட் ஐயாவை போய் நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸா உட்கார வச்சோம்னா அது வாஸ்துக்கு முரண்பாடா இருக்கும். இதுதான் லாஜிக்கே. அப்ப இந்த பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்கக்கூடிய 5 விதமான பஞ்சபூதங்களை அவங்க இடத்துல அவங்களை கட்டி போட்டு அதே இடத்துல உட்கார வச்சிடணும், எந்திரிக்க முடியாத அளவுக்கு. அப்படி எந்திரிக்க முடியாத அளவுக்கு கட்டி போட்டு உட்கார வச்சிட்டோம்னா அது வாஸ்து சிறப்பா இருக்கும். அப்ப என்ன, நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர், நிலம் இருக்க வேண்டிய நேரத்துல காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று, ஆகாயம் இருக்க வேண்டிய ஆகாயம், நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு. அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், நீருன்னா ஈசானிய மூலை, நெருப்புனா அக்னி மூலை, நிலம்னா தென்மேற்கு மூலை, வாயுனா காற்று மூலை, ஆகாயங்கிறது இந்த 4 மூலைகளுடைய சுற்றுப்புற சொல்லக்கூடிய, அதாவது வீட்டுக்கு காம்பவுண்டுக்கும் இடைப்பட்ட சுத்தி வர்றோம் பாருங்களா ஒரு கேப், அதுதான் ஆகாயங்கிறது. அப்ப இப்படி இந்த பஞ்சபூதங்களை நம்ம சரியா ஒரு வீட்டுல உட்கார வச்சோம்னாவே முதல்ல வாஸ்து கோளாறு வராது. அப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை பாக்குறோம், ஜாதகத்தை பார்த்த உடனே முதல்ல இந்த வீடு அப்படின்னா நிலம் தேவை. அப்ப இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் யாரு, அந்த நிலத்துல வீடு கட்டுறதுக்கு சொந்தக்காரர் யாரு, இந்த 2 பேர் இருந்தா போதும். இவங்க இதுக்கு மட்டும் இல்ல, ஒரு ஆணுடைய திருமணத்துக்காக இருக்கட்டும் இவங்க இந்த 2 பேர் தான் ஹீரோ. ஒரு ஆண் பெண்ணுக்கு இவங்க 2 பேர் தான் ஹீரோ. அப்ப ஆண்கிறது செவ்வா கலஸ்திரக்காரகன் ஒரு பொண்ணோட ஜாதகத்துல, அதே மாதிரி ஒரு ஆணோட ஜாதகத்துல கலஸ்திர ஸ்தானாதிபதினா சுக்கிரன். இதே மாதிரிதான் ஒருத்தர் நல்லபடியா வாழணும்னா ஒரு நிலம் நல்லா அமையணும். அப்ப நிலத்துக்கு சொந்தக்காரர் யாரு, செவ்வா. அந்த நிலத்துல ஒரு அழகான வீடு கட்டணும், அதுக்கு சொந்தக்காரர் யாரு, அது சுக்கிரன். அப்ப இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய நிலையை நம்ம ரொம்ப கவனிப்பா பார்க்கணும். இது எல்லாம் பார்த்தாலுமே ஒருத்தரோட ஜாதகத்துல ஜோதிடம் அப்படிங்கிறது 5வது ராசி, வாஸ்துங்கிறது 4வது ராசி. அப்ப நிலம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்க்கணும்னா நம்முடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு பார்க்கலாமா ராசிக்கு பார்க்கலாமா, லக்னம் தான் உயிர், ராசிங்கிறது உடம்பு தான். அப்ப நம்மளுடைய உயிருக்கு தான் முதல்ல வாஸ்து பார்க்கணும். அப்ப அந்த 4ஆம் இடத்தை தான் முதல்ல லக்னத்துக்கு, அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி 12 லக்னத்துக்குமே அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 4வது ராசியை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அப்ப 4வது ராசி எது, பொண்ணுல உதாரணத்துக்கு நம்ம மேச லக்னத்திலிருந்தே வருவோம் 12 லக்னத்துக்கும். பொதுவா நீசமானாதான் ஒரு செயல்பாடுகள் நடக்காது ஒரு கிரகம்.
அப்ப இந்த செவ்வாய் எங்க நீசமாகிறாரு, இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் எங்க நீசமாகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காலச்சக்கர ராசியில பொதுவாவே காலச்சக்கரத்துடைய ராசியில விதியிலேயே நிர்ணயம் பண்ணது. முதல்ல காலச்சக்கரங்கிறது ஒரு சக்தி மாதிரி. மற்றபடி எல்லாம் கோல்சார கிரகங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அகப்ப மாதிரி. சக்தியில முதல்ல என்ன இருக்குதோ அதுதான் அகப்பில வரும். அப்ப அந்த காலச்சக்கரத்துல என்ன இருக்குதோ அதுதான் அந்த அகப்பில நம்ம நோண்ட முடியுமே தவிர புதுசா நம்ம எல்லாம் எதுவுமே நோண்ட முடியாது. அப்ப அந்த சட்டிங்கிற ஒரு இந்த 12 பாவத்துல காலச்சக்கரத்துல நாலுங்கக்கூடிய அந்த இடத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அதனாலதான் காலச்சக்கரத்துல 4வது ராசியில சந்திரனே ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த நிலத்தை கொடுக்கக்கூடியவ, பூமி கொடுக்கக்கூடியவ, சொத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் நீசம். அது செவ்வாய் நீசம்னாலும் அந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்துல நீசம் அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரத்துல, அதாவது கடக ராசியில நம்மளுக்கு கரெக்டா 28வது டிகிரியில நீசம் ஆகிறாரு ஆயில்ய நட்சத்திரத்துல. அப்ப ஆயில்யம்ங்கிறது யாருடைய நட்சத்திரம்? புதனுடைய நட்சத்திரம். புதன்னா யாரு? காலச்சக்கரத்துடைய 3வது ராசிக்கு அதிபதி, 6வது ராசிக்கு அதிபதி. அப்ப பொதுவா 3ன்னா நம்ம என்ன சொல்றோம்? 3னாவே முதல்ல எந்த பாவத்துக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே ஒரு ராசி தன்னுடைய 12வது ராசிக்கிட்ட தோத்து போயிடும். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு ராசி 12வது ராசிக்கிட்ட தோத்து போயிடும். அப்ப இந்த 4வது ராசி யாருக்கு தோக்கும்? 3வது ராசிக்கிட்ட தோக்கும். ஆயில்ய நட்சத்திரத்துலதான் செவ்வாய் நேசமாகிறாரு. அப்ப 3, 6 கூடியனோட நட்சத்திரத்துல செவ்வாய் நேசமாகறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் புதன்னா முதல்ல உங்களுக்கு தெரியும். டாக்குமெண்ட், கையெழுத்து, புதிய ஒப்பந்தங்கள் போடுறது, பத்திரப்பதிவு, 3னா இளைய சகோதர வழி உறவுகள், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கண்டிப்பாக அந்த செவ்வாய் நேசம் பெற்றனால இந்த மாதிரி விஷயத்துலதான் வில்லங்கங்கள் வரும், ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி சுக்கிரன் எடுத்துக்கங்க. சுக்கிரன் நீசமாகக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னோம்னா கன்னியில 27வது டிகிரியில நீசமாகிறாரு சித்திர நட்சத்திரத்துல. அப்ப சித்திர நட்சத்திரம் காலச்சக்கரத்துல யாருடைய நட்சத்திரம்னா செவ்வாயோட நட்சத்திரம். அதாவது காலச்சக்கரத்துடைய 1வது ராசியோடைய நட்சத்திரமும் 8வது நட்சத்திரத்துலதான் 1, 8 கூடியனோட நட்சத்திரத்துல சுக்கிரன் நீசமாகிறாரு. முதல்ல 1, 8ன்னு என்ன? ஜாதகர் 1, 8னாவே ஜாதகர் தற்கொலை எண்ணம் கொண்டவங்க தான் அந்த 1, 8ங்கிறது. எதிர்மறை சிந்தனவாதி. 1, 8ங்கிறது எதிர்மறை சிந்தனவாதி. நீ வடிவேல் மாதிரி படுத்துற மாதிரி காசு கொடுத்தா கேட்க கூடாது, காசு வாங்க தெரியுது இல்ல உனத்தியா, கடன் கேட்டா பூச்சிக்கிறதா. அப்ப அவன் பேசின உடனே முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசி பாப்பான் வடிவேலு. ரொம்ப கோபமா பேசணும்னா அவன் கடன் வாங்கணுமா ஏத்து. அது மாதிரிதான் இந்த சுக்கிரன் 1, 8 அப்படிங்கக்கூடிய அந்த செவ்வாயோட நட்சத்திரத்திலையும் இந்த செவ்வாய் அதே மாதிரி 3, 6 கூடிய புதனோட நட்சத்திரத்திலையும் நீசமாகுது. அப்ப இந்த 2 கிரகங்களையும் நம்ம மெயினா எடுத்துக்கணும். அப்ப ஒவ்வொரு இந்த 12 லக்னத்திலயுமே பாத்தீங்கன்னா மேசத்துல முதல்ல என்ன கிரகங்கள் நீசமாகுது? மேசத்துல சனி நீசம். ரிஷபத்துல என்ன கிரகம் நீசம்? ராகு கேது நீசம். மிதுனத்துல ஏதாச்சும் கிரகங்கள் நீசமாகுதா? இல்ல. கடகத்துல யாரு நீசமாகறாங்க? கடகத்துல செவ்வாய் நீசமாகறாங்க. சிம்மத்துல ஏதாச்சும் நீசமாகுதா? எந்த கிரகங்களும் சிம்மத்துல நீசமா ஆகல. கன்னியில ஏதாச்சும் நீசமாகுதா? கன்னியில சுக்கிர பகவான் நீசமாகிறார். துலாத்துல ஏதாச்சும் கிரகங்கள் நீசமாகுதா? கண்டிப்பா ஆகுது. சூரியன் நீசமாகுது. அதே மாதிரி விருச்சிகத்துல ஏதாச்சும் கிரகங்கள் நீசமாகுதா? சந்திரன் நீசமாகிறார். மகரத்துல ஏதாச்சும், தனுசுல ஏதாவது கிரகங்கள் நீசமாகுதா? நீசமாகல. அப்ப தனுசுல நீசமாகல, ஆனா மகரத்துல நீசமாகுது. குரு பகவான் நீசமாகிறார். கும்பத்துல ஏதாச்சும் கிரகங்கள் நீசமாகுதா? ஆகல. ஆனா மீனத்துல புதன் பகவான் நீசமாகிறார். அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் அப்ப என்ன சொல்ல வர்றேன்? முதல்ல நீசமாகக்கூடிய கிரகங்கள் 12 ராசியில எந்தெந்த கிரகங்கள் நீசமாகுதுன்னு முதல்ல அதை ஃபிட் பண்ணிக்கீங்க. அது தெரியணும் முதல்ல. அது தெரியாம நம்ம இந்த டாபிக்கே பேச முடியாது. அப்ப மேச லக்னம், மேச லக்னத்துக்காரங்களுக்கு வாஸ்து குறை வருமா வராதா அப்படின்னா, அப்ப எந்த கிரகங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்குமே 4ஆம் இடத்தை பாருங்க. இந்த 4ஆம் இடத்துல முதல்ல நீச கிரகங்கள் வருதான்னு பாருங்க. அப்ப மேச லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல உங்க ஜாதகத்துல செவ்வாய்
நீசமாயி மட்டும் இருந்திருந்தா நீங்க தாராளமா மனசுல நினைச்சுக்கலாம், இவங்களுக்கு வாஸ்து கோளாறு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கு தான் பார்க்கணும். அப்ப நாலுல செவ்வாய் நீசம் ஆகிற அமைப்பு இருக்குது அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு நீங்க எடுத்தோடனே டக்குன்னு நாலுல உனக்கு செவ்வாய் நீசம் ஆயிருக்குது, உனக்கு வாஸ்து கோளாறு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓங்கி மண்டை பார்த்து அடிச்சுடுவாங்க. அடுத்தது இந்த 4ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறதுக்குள்ள பார்க்க கூடாது, 4ஆம் வீட்டுடைய அதிபதியும் பார்க்கணும். அதாவது ஒரு பாவத்தை விட பாவத்தில் உள்ளவன் பலவான், பாவத்தில் உள்ளவனை விட அமர்ந்த நட்சத்திரம் பலவான், அவன் அமர்ந்த நட்சத்திரத்தை விட சார ஜோதிடத்துல உப நட்சத்திரமே பலவான். இதுதான் நம்ம டாபிக் பேசுறோம். அப்ப ஒரு வாஸ்து கோளாறு இருக்குதுன்னா மேச லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, நேசம் ஆயிட்டாருன்னா அதையும் ஒரு டாபிக் எடுத்து வச்சுட்டு 3 ரூல்ஸ் மட்டும் கடைபிடிங்க. அடுத்தது 4ஆம் இடத்தோட அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. அப்ப 4ஆம் இடத்த அதிபதி யாரு? சந்திரன். அப்ப அந்த சந்திரன் உங்களுடைய ஜாதகத்துல மேச லக்னம் என்ன லக்னம்? சரலக்கணம். சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி. அப்ப கும்பத்துல இருக்குது சந்திரன் இருந்தால், இல்ல சனியோடைய சாரத்துல, புரியுதுங்களா? சனியோட சாரத்துல சந்திரன் இருந்தா நல்லா புரிஞ்சுங்க, சனியோட சாரத்துல சந்திரன் இல்ல பாதகஸ்தானத்துல சந்திரன் இப்படி இருந்தா அவங்களுக்கு நிச்சயமா வாஸ்து கோளாறு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதோட இந்த நான் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்த அதிபதி சந்திரன் பிளஸ் செவ்வாய் இவங்களோட ஏதாச்சும் மாந்தியோடைய சேர்க்க, இந்த ராகுகளோட சேர்க்க, இதெல்லாம் வந்துட்டா நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம் உங்க வீட்டுல வாஸ்து கோளாறு நிச்சயம் வந்தே தீரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல ஏதாச்சும் நான் பேசுறது உங்களுக்கு ஏதாவது புரியுதா புரியலையா? புரியுற மாதிரி இருக்குதுங்களா? நான் எப்பயுமே கிளாஸ் எடுத்தாலுமே நான் பேசுறது புரியுதா புரியலையான்னு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய மூல மந்திரமே. அப்ப இதே மாதிரி இப்ப அது எங்க பிரச்சனை வரும், எந்த இடத்துல வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேச லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, செவ்வாய் பாதகாதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்ட்டாவே முதல்ல அந்த இடத்துடைய திசை என்ன திசைன்னு தெரியணும். மேச லக்னத்துக்கு 4ஆம் இடத்துடைய திசை என்ன திசை? மேசத்துக்கு கிழக்கு, 2வது தெற்கு, 3வது மிதுனத்துக்கு வடக்க வரும். அப்ப அவங்க வீட்டுல வடக்கு பார்த்த ஒரு வாங்கக்கூடிய ஒரு மனையா இருக்கலாம், பிளாட்டா இருக்கலாம். அந்த வடக்கு பார்த்த பிளாட்ல செவ்வாய் உள்ள பகுதியில தான் நிச்சயமா அவங்களுக்கு வாஸ்து கோளாறு வந்தே தீரும். நான் ஏற்கனவே நிறைய மேடல் சொல்லிக்கிறேன். இது எல்லாமே ஜோதிடமும் வாஸ்து ரெண்டு மிங்கிள் பண்ணி பார்த்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அப்ப இந்த நவகிரகங்கள் இந்த நம்ம பூமியில எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும். அப்ப சூரியன் நம்முடைய பிரம்மஸ்தானத்துல இருக்கிறாங்க, அதாவது சூரியன்னா மையத்தில் இருக்கிறாங்க, சென்ட்ரல்ல. நவகிரகங்கள் கோயில்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், சூரியன் சென்ட்ரல் இருக்கிறாங்க. கிழக்குல சுக்கிரன் இருக்கும், மேற்குல சனி இருக்கும், தெற்குல செவ்வாய் இருக்கும், வடக்குல குரு பகவான் இருப்பாரு, வடகிழக்குல புதன் பகவான் இருப்பாரு, தென்கிழக்குல சந்திரன் இருப்பாரு, வடமேற்குல கேது பகவான் இருப்பாரு, தென்மேற்குல ராகு பகவான் இருப்பாரு. இத நீங்க மைண்ட்ல ஃபிட் பண்ணி வச்சே ஆகணும். அப்ப 4ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் பெற்றுச்சு அப்படின்னாவே முதல்ல அவங்க வாங்கக்கூடிய பிளாட் வடக்கு பார்த்த பிளாட்டா தான் மேக்சிமம் இருக்கும். அப்ப வடக்கு பார்த்த பிளாட்ல அந்த தெற்குடைய பகுதி, செவ்வாயுடைய பகுதி எந்த பகுதி நான் சொல்லுறப்ப, செவ்வாயுடைய பகுதி நவகிரகங்கள்ல எங்க இருக்கு? தெற்கு. அப்ப நிச்சயமாக அவங்க வீட்டுல தெற்கு பகுதியில் பிரச்சனை இருக்கும். தெற்கு பகுதியில் நம்ம என்ன சொல்றோம்? பொதுவா உயரமான இடம், உயரமான மரங்கள், அடுத்து தெற்குல ஒரு கிணறு இருக்கக்கூடாது, போர் இருக்கக்கூடாது, ஒரு செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அவங்க வீட்டுல அந்த இடத்துல பர்டிகுலரா ஒரு பிரச்சனை இருக்கும். தெற்கு சைடுல போய் பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும், மாறவே மாறாது. அதே மாதிரி ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு இப்ப ஏதாச்சும் 4ஆம் இடத்துல என்ன கிரகமா வரும்? ஏதாச்சும் நீசம் ஆகுதா? நீசம் ஆகல. சரி, மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ஏதாச்சும் கிரகங்கள் நீசம் ஆகுதா? சுக்கிரன் நீசம் ஆகிறாரு. அப்ப மிதுன லக்னத்துக்காரங்க 4ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு இது இருந்து, இந்த சுக்கிரன் அவங்களுடைய ஜாதகத்துல
பாதகாதிபதியோடைய சேர்க்கை பெற்றோ இல்ல 4ஆம் இடத்து அதிபதி புதன் 6, 8, 12 அவங்களுக்கு ஜாதகத்துல இருக்குது மறைஞ்சு போய் மாந்தியோடைய சேர்க்கையோ ராகுவோட சேர்க்கையோ இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வீடு வாஸ்து குறை வந்தே தீரும். அது பர்டிகுலரா எங்க வரும் அப்படின்னம்னா மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துடைய திசை என்ன திசை? அது தெற்கு திசை. அப்ப அந்த வீட்டுடைய அதிபதி யார் நீசமாகறாங்க? சுக்கிரன் நீசமாகறாரு. அப்ப சுக்கிரனுடைய பகுதி எந்த பகுதி? கிழக்கு பகுதி. அவங்க வீட்டுல கிழக்கு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நிச்சயமாக வாஸ்து கோளாறு இருந்தே தீரும். அதே மாதிரி கடக லக்னம் வச்சுக்கங்க. கடக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல துலாம் வீடா வருதா? அந்த வீட்டுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த வீட்டுல என்ன கிரகங்கள் முதல்ல நேசமாகுது? சூரியன் நேசமாகிறாரு. அப்ப சூரியன் நேசமாகறனா அப்ப 4ஆம் இடத்துல கடக லக்னத்துக்காரங்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்துல இருந்து அவங்க ஜாதகத்துல இந்த சூரியன் பாதகாதிபதியோட சேர்க்கை பெற்று இல்லைன்னா ராகுவோட சேர்க்கை பெற்று இல்ல மாந்தியோட சேர்க்கை பெற்று இல்லைன்னா இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் பாதகாதிபதியோட டையப் இது இருந்துச்சுனாவே கண்டிப்பா நீங்க ஆணித்தரமா அழகா சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு வாஸ்து குறையுள்ள வீடு தான் அமையும், வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடலாம். அது பர்டிகுலரா நம்ம சொல்லலாம். அந்த இடத்துக்கு உண்டான அதிபதி யாரு? சுக்கிரன். எந்த கிரகங்கள் நீசமாகுது? சூரியன் நீசமாகுது. அப்ப சூரியன்னா இந்த பூமியில நவகிரகங்கள் எந்த பகுதியில் உட்கார்ந்திருக்காரு? பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நடு வயிறுடைய தொப்புள் பகுதியில் உட்கார்ந்திருக்காரு. பிரம்மஸ்தானம் அங்கிருந்துதான் எல்லா கிரகங்களுக்கும் தன்னுடைய கதிர்கள் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த வீட்டுல பிரம்மஸ்தானத்துல வாஸ்து கோளாறு இருக்குது அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க ஜாதகத்தை பார்த்த உடனே சரி. சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்ன வருது? ஐயா சொல்ல பேசலாங்களாங்க ஐயா? அதான் போர் அடிக்குதா? சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் விருச்சிகம். அப்ப அங்க என்ன கிரகங்கள் நீசமாகுது? சந்திரன் நீசமாகிறாரு. அப்ப விருச்சிக லக்னம் அதாவது சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு 4ல சந்திரன் சப்போஸ் இருந்து இல்ல 4ஆம் இடத்துல ராகு இருந்து இல்ல 4ஆம் இடத்துடைய அதிபதியான செவ்வா பாதகத்துல இருந்து மாந்தி இது இருந்ததுன்னா நீங்க வாஸ்து கோளாறுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம். அது எங்க இருக்கும் பர்டிகுலரானா அந்த 4ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகம்? செவ்வாய்ன்னு சொல்லிட்டோம். அப்ப செவ்வாயுடைய பகுதி 4ஆம் இடத்து அதிபதி செவ்வா, அங்கு நீசமாக கூடிய கிரகம் சந்திரன். அப்ப சந்திரனுடைய பகுதி எங்க அப்படின்னு பாக்கணும். அப்ப சந்திரனுடைய பகுதி ஒரு வீட்டுடைய தென்கிழக்கு பகுதி தான் சந்திரனுடைய பகுதி. அப்ப சமையல் ரூம்ல உங்களுக்கு சமையல் ரூம் இருக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு பகுதியில ஒரு கிணறு இருக்கலாம், ஒரு போர் இருக்கலாம், ஒரு செப்டிக் டேங்க் இருக்கலாம், இல்ல அந்த இடத்துல ஒரு குழி தோண்டி வச்சிருக்கலாம், இல்ல தேவையில்லாத தீய சக்திகள் அந்த இடத்துல இருக்கலாம். அப்ப நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்துல நம்மளுக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்லையே, அழகா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி கன்னி லக்னம். கன்னி லக்னத்துல 4ஆம் இடத்துல கிரகங்கள் நீசமாகுதா? இல்ல. ஆனா நீசம் பெற்ற கிரகங்கள் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் நீசம் பெற்ற கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கலாமல்ல? ஏதாச்சும் ஒரு நீசம் பெற்ற கிரகம் அவங்க ஜாதகத்தில் நீசம் பெற்ற கிரகம் ஏதோ ஒரு கிரகம் இருக்குமல்ல? அப்ப அந்த கிரகங்கள் நீசம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் சரி, அவரு பாதகாதிபதியோட சேர்க்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல மாந்தியோட சேர்க்கப்பட்டிருந்தாலும் சரி, ராகுவோட கேது மெயினா பாத்துக்குங்க 4 பேர் தான். அந்தந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல நீசமாகக்கூடிய கிரகம் அந்த அதிபதி பாதகாதிபதியோட சேருதா, மாந்தி ராகு கேது இவங்க டையப் இருக்குதா, இவ்வளவுதான் சிம்பிள் விஷயம். இருந்துட்டா பிரச்சனை. இப்ப துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் நீசமாகுது? குரு பகவான் நீசமாகிறாரு. அப்ப குரு பகவான் நீசம் ஆகிறாருன்னா அந்த இடத்துடைய அதிபதி சனி உங்களுடைய ஜாதகத்துல பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்து அதிபதி பாதகத்தில் இருந்தாலும் சரி, இல்ல இந்த 4ஆம் இடத்துல குரு நீசம் பெற்று இருந்தாலும் இல்ல பாதகாதிபதி, நல்லா புரிஞ்சுங்க, ராகு பாதகாதிபதி மாந்தி, இந்த 4 கிரகங்கள் மட்டும் 4ல நீசம் பெற்ற கிரகங்களோட சேர்க்கை மட்டும் பெற்றுச்சுன்னா நம்ம வாஸ்து கோளாறு உங்க வீட்டுல வரும் அப்படின்னு அழகா சொல்லிடலாம். அது எந்த இடத்துல பர்டிகுலரா வரும் அப்படின்னம்னா, அப்ப குரு யாரு? முதல்ல குரு அப்படிங்கிற ஒரு தனகாரகன். பிரச்சனை கண்டிப்பா வரும். குழந்தைகள் சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்க.
அப்ப எந்த திசையில வரும் அப்படின்னா இந்த குருவுக்கு உண்டான திசை எது நவகிரகங்கள்ல? வடக்கு. அப்ப அவங்களுடைய ஜாதகத்துல வடக்கு திசையில ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன இருக்குங்கிறது நிவர்த்தி பண்றதுல நம்ம அப்புறம் பேசிக்குவோம். இருக்குன்னு சொன்னாவே போதுமில்ல ஐயா. போனோம்னா உங்க இடத்துல இங்க வந்த உடனே சாம கோடங்கி மாதிரி நம்ம சாமக்கோடி குடுகுடிப்பு டட்டுன்னா உங்க வீட்டுல வந்து இப்படி நடந்ததுன்னு ஒரு சொன்னா அடேங்க அப்ப இப்ப பெரிய ஜோசியரா இருக்கு சாமக்கோடிங்க அப்படிங்கிற அது மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா உங்க வீட்டுல இந்த இடத்துலதான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன உடனே அது சொன்னாவே போதும். நீ நிவர்த்தி பண்றீங்க இல்லையா அதை அப்புறம் பேசிக்குவோம். இத சொன்னாவே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வெற்றி தான். அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு 4 கிரகங்கள் நேசமாகுதா? ஆகல. சரி, தனுசு லக்னத்துக்கு 4 எந்த கிரகங்கள் நேசமாகுது? புதன் நீசமாகிறாரு. அப்ப உங்களுடைய லக்னத்துல இப்ப தனுசு லக்னம்னா 4ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் நீசம்? புதன் நீசம். அப்ப புதன் மட்டும் இருந்ததுன்னா வாஸ்து குறைபாடு வருவதற்கு ஒரு 10% விதி வழிவிடுது அப்படின்னு நினைச்சுக்கங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பாதகாதிபதி தனுசு லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? புதன் பகவான். அவர் ஆல்ரெடி அங்கேயே நீசமாயிடுறாரு. அப்ப பாதகாதிபதியோட சேர்க்கை இருந்தாலும் சரி, அந்த புதனோட ராகுவோ கேதுவோ மாந்தியோ, இவ்வளவுதான் விஷயம். ராகுவோ கேதுவோ மாந்தியோ இவங்க இருந்துட்டா கண்டிப்பா வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தே தீரும். அது பர்டிகுலரா எங்க வரும் அப்படின்னா இந்த புதனுடைய பகுதி நவகிரகங்கள்ல எந்த பகுதி? வட கிழக்கு. அப்ப வடகிழக்கு சார்ந்த இடங்களில் அவங்களுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம அழகா சொல்லிட்டு போயிடலாம். மகர லக்னத்துல 4ஆம் இடம் எது? மகரம், கும்பம், மீனம், மேசம். மேசத்துல எந்த கிரகங்கள் நீசமாகுது? மேசத்துல சனி நீசமாகுது. அப்ப மகர லக்னத்துக்காரங்களுக்கு மேசத்துல சப்போஸ் சனி இருந்து நீசமாயி அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் பாதகஸ்தானத்துல இருந்து இல்ல அந்த 4ஆம் இடத்து அதிபதியோட செவ்வாயோட ராகுவோ கேதுவோ மாந்தியோ சேர்க்கை பெற்றால் நிச்சயம் அவங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனை இருந்தே தீரும். அது எங்க வரும் அப்படின்னோம்னா சனியோடைய திசை இந்த நவகிரகங்கள்ல எங்க? மேற்கு. அப்ப அவங்க இருக்கக்கூடிய இடத்துல மேற்கு திசையில வாஸ்து பிரச்சனை வந்தே தீரும். அழகா சொல்லிட்டு போலாமே. இது ஒண்ணும் தயக்கமே இல்லையே, சிம்பிளான மேட்டர் தான். கும்பலக்கணத்துல 4 கிரகங்கள் நீசமாகுதா? ராகு கேது நீசம். அப்ப ராகு கேது 2 நீசம் ஆகுது அப்படின்னா அப்ப கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு 4 ராகு கேது இருந்து இல்ல 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாதகஸ்தானத்துல இருந்து இந்த சுக்கிரனோ இல்ல இந்த ராகு கேதோ 2 கிரகம் ராகுவோடையோ கேதுவோடையோ மாந்தியோடையோ சேர்ந்துட்டா வாஸ்து கோளாறு கண்டிப்பா வந்தே தீரும். அது எந்த திசையில வரும் அப்படின்னா ராகுவோட திசை எது? வடமேற்கு தென்மேற்கு. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் வந்து தென்மேற்குனா ராகுனா போதக்காரங்க, தண்ணி போடுவான், சீட்டாடுவான், தகாத வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட வேலை பண்ணுவான். கேதுனா பித்து பிடிச்சவனாட்ட பைத்தியக்காரனாட்ட அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பான். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு வீட்டை பார்த்தே நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இப்ப ஒரு மீன லக்னத்துல 4 கிரகங்கள் நீசம் ஆகுதா? இல்ல. அப்ப மீன லக்னத்துல நீசம் பெற்ற கிரகம் ஏதாச்சும் அவங்களுடைய ஜாதகத்தில் நீசம் பெற்ற கிரகம் ஒன்று இருக்கும்ல, அந்த கிரகங்கள் 4 இருந்து இல்ல அந்த 4ஆம் இடத்துடைய அதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்து இல்ல அந்த கிரகத்தோட, அதாவது நீசம் பெற்ற கிரகத்தோட இல்லைன்னா அந்த வீட்டோட அதிபதியோட ராகுவோ கேதுவோ மாந்தியோ சம்பந்தம் இருந்துட்டா வாஸ்து கோளாறு கண்டிப்பா வந்தே தீரும். நான் சிம்பிளா இதை மொத்தமா எல்லாத்தையும் நம்ம பேசுன சப்ஜெக்ட 2 நிமிஷத்துல முடிச்சு நம்ம சாப்பாட்டுக்கு போலாம். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாஸ்து கோளாறு யாருக்கு வரும்? நல்லா 4 பாயிண்ட் சொல்றேன், நறுக்குன்னு மண்டையில ஏத்திக்கங்க, அவ்வளவுதான். ஒருத்தருடைய லக்னத்தை பாக்குறோம், அப்ப 4ங்க கூடிய சொத்து பார்க்கணும்னா 4ஆம் இடம் தான். அப்ப உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை பாருங்க. ஒரு டாபிக் முடிஞ்சிச்சா? அந்த 4ஆம் இடத்துல அதாவது 4ஆம் இடத்துல நீசம் பெற்ற கிரகம் இருக்கா அப்படின்னு பாருங்க. சரி,
நீசம் பெற்ற கிரகம் இல்ல. சரி, இருக்குதுன்னு வச்சுக்கங்க, நீசம் பெற்ற கிரகம் இருக்குது. அடுத்து ரெண்டாவது என்ன பாக்குறீங்க, அந்த 4ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகம்னு பாருங்க. அந்த கிரகங்கள் பாதகஸ்தானத்தில் இருக்குதான்னு பாருங்க. ரெண்டாவது. மூணாவது, 4ஆம் இடத்து அதிபதியோடவும் 4 இருக்கக்கூடிய கிரகத்தோடையும் ராகுவோ கேதுவோ மாந்தியோ இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்து சப்போஸ் அவங்களுடைய ஜாதகத்துல அந்த 4ஆம் இடத்துடைய அதிபதி மட்டும் 6லயோ 8லயோ 12லயோ மறைஞ்சிருச்சு அப்படின்னா வாஸ்து கோளாறு கண்டிப்பா வந்தே தீரும். அது எந்த திசையில பர்டிகுலரா வரும்னா, 4ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் நீசமாகுதோ அந்த நீசம் பெறக்கூடிய கிரகம் நம்மளுடைய நவ கிரகங்கள்ல எந்த திசையில இருக்குதோ அந்த இடம் சார்ந்த இடத்துல வாஸ்து கோளாறு வரும். அப்ப வாஸ்து கோளாறு வரும்னா அந்த கிரகத்துடைய காரகம் என்னென்னவோ அதனை சார்ந்து அந்த ஜாதகருக்கு அந்த வீட்டுல பிரச்சனைகள் நடக்கும். இதுதான் நம்ம சொல்ல போற விஷயம். இதெல்லாம் எப்ப நடக்கும்? பொதுவா எல்லாமே நடந்துருமா அப்படின்னா, எந்த கிரகங்கள் நீசமாகுதோ இல்ல எந்த கிரகங்கள் எந்த அதிபதியோட திசையோ புத்தியோ வந்ததுன்னா அந்த டைம்ல தான் நடக்குமே தவிர மத்த நேரத்துல நடக்காது. பொதுவா இது எப்படி என்ன சொல்றோம், இது ஒரு முன்னெச்சரிக்கை. இப்ப உங்க கூட ஜாதகம் பார்க்க வர்றாங்க, சொல்லாமல்ல ஜாதகத்தை பாக்குறோம், ஐயா நான் வீடு கட்டலாமான்னு இருக்கான்னு கேள்வி கேட்கறாங்க. நீங்க தான் கடவுளாச்சே எல்லாத்துக்குமே பாக்குறீங்க. 4ஆம் இடத்துல நம்ம சொன்ன ஃபார்முலாவெல்லாம் இருக்கு. ஃபார்முலா இருந்தா ஐயா உங்களுக்கு நிச்சயமா சட்டியில விதியில வாஸ்து கோளாறு வரணும்னு ஜாதகத்துல இருக்குது, பார்த்து வீடு கட்டுங்க. நல்ல ஆலோசகர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கூட்டு வந்து நல்லா வாஸ்து போடுங்க. அந்த பிளான நல்லா ஒரு முறைக்கு 2 3 4 5 பேருக்கு கன்சல்ட் பண்ணுங்க. பண்ணி சரியான ஒரு பிளான தேர்ந்தெடுத்துங்க. இடத்தோட டிகிரி வயசு எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாருங்க. இடத்த வாஸ்து பாருங்க, மண்ணை பாருங்க, மனையை பாருங்க, பொண்ணை பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. பார்த்துட்டு நீங்க வீட்டை ஆரம்பிங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துல தலையில எழுதி இருக்குது, நீ வாஸ்துனால அவதிப்படணும், வேதனைப்படணும், சங்கடப்படணும் இருக்குது. இப்படி எல்லாம் தெரிஞ்சுன்னா வீட்டுக்காரங்க ஒரு நல்ல கட்டடம் செய்யக்கூடிய மேஸ்திரிகளை செலக்டட் பண்ணுவாங்க, நல்ல இன்ஜினியரை செலக்டட் பண்ணுவாங்க, நல்ல வாஸ்து நிபுணர் பண்ணுவாங்க. போலீஸ்காரர் போனா அடையாள ஆனந்த போட்டு நம்ம மட்டும் பிடிக்கிறான்னு தெரிஞ்சா நம்ம கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்ல, ஹெல்மெட் இல்ல, போறவங்க எல்லாம் பிடிக்கிறான்னு தெரிஞ்சா நம்ம கம்மன் இங்கே ஒழுங்கு நின்னுக்கணும்ல. நம்ம பாட்டுக்கு எனக்கு கலெக்டர் தெரியும், எம்எல்ஏ தெரியும், மினிஸ்டர் தெரியும் போனா புடிச்சு உள்ளதா உட்கார வைப்பான். அப்ப அதே மாதிரிதான் வாடிக்கையாளர் எல்லாம் தெரியும் மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. ஜாதகத்துல என்ன கொடுப்பன இருக்குதோ அது மாறவே மாறாது. அந்த விஷயங்களை அந்த வாடிக்கையாளர் அனுபவிச்சே தீரணும். அப்ப உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் பிரச்சனை வாஸ்து கோளாறு இருக்குதாங்கிறத கண்டறிஞ்சு வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க எல்லாருமே வாஸ்து கோளாறு நம்மளுக்கு இருக்குது தலையெழுத்து அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாறு போல் உங்களுடைய வாழ்க்கை முறைய கரெக்டா ஹேண்டில் பண்ணி சரியான ஆலோசனை முறையில ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா, பணம்ங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க பணம் வேற இல்ல, என் பணம் வேற இல்ல. பணங்கிறது நான் கொடுத்தாலும் 100 ரூபாய்க்கு தான் செல்லும் 100 ரூபா நோட்டு, நீங்க கொடுத்தாலும் 100 ரூபாய்க்கு தான் செல்லும் அந்த 100 ரூபா நோட்டு. அப்ப உங்களுடைய பொன்னான பணத்தை ஒரு அற்புதமான முறையில சரியான முறையில வீட்டை கட்டி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் நல்ல ஒரு வீடு கட்டி சந்தோஷமான மனநிகழ்வோடு எல்லாரும் சூட்சமான வாழணும் அப்படின்ட்டு சரவண பவா ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சு